அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அம்மோனியா வாயு கசிந்து 11 பேர் பலியான செயின்ட் பீட்டர் அண்ட் பால் கடல் உணவு நிறுவனத்தை நிரந்தரமாக மூட தமிழ்நாடு அரசு பரிந்துரைத்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மகேந்திரன். வணக்கம் மகேந்திரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். திருவள்ளூரில் இங்கு வந்த கடல் உணவுகளை ஏற்றுமதி செய்யும் நிறுவனத்தை நிரந்தரமாக மூட வேண்டும் என்று தமிழக அரசு சார்பில் அமைக்கப்பட்ட 3 பேர் கொண்ட நிபுணர் குழு தமிழக அரசுக்கு பரிந்துரை செய்திருக்கிறது. இந்த நிறுவனத்தில் அம்மோனியா விஷவாயு கசிந்து 11 பேர் உயிரிழந்த நிலையில 24 மணி நேரத்திற்குள் இந்த சம்பவம் தொடர்பாக இடைக்கால அறிக்கையும் 3 நாட்களுக்குள் இறுதி அறிக்கையும் சமர்ப்பிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில்தான் ஏற்கனவே இடைக்கால அறிக்கையானது முதலமைச்சரிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. அந்த இடைக்கால அறிக்கையிலேயே இந்த நிறுவனத்தை நிரந்தரமாக மூட வேண்டும் என்று இந்த நிபுணர் குழு 3 பேர் கொண்ட குழுவினர் பரிந்துரை செய்துள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. 3 நாட்களுக்குள் இறுதி அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் தெரிவித்த நிலையில இன்று இறுதி அறிக்கையை சமர்ப்பிக்க இருக்கின்றனர். இந்த இறுதி அறிக்கையிலும் இந்த பரிந்துரையானது இருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக தமிழகம் முழுவதும் இது போன்று அபாயகரமான ரசாயனங்களை பயன்படுத்தக்கூடிய வகையில 1774 தொழிற்சாலைகளையும் ஆய்வு செய்த இந்த குழு பரிந்துரை செய்திருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. கடல் உணவுகளை ஏற்றுமதி செய்யும் இந்த நிறுவனத்தை கொண்டு தமிழகம் முழுவதும் 60 நிறுவனங்கள் செயல்பட்டு வருவதாகவும் அந்த நிறுவனங்களில் தொடர்ச்சியாக ஆய்வு நடத்த வேண்டும் என்றும் முடிவெடுக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. 11 பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக இன்று இறுதி அறிக்கையும் இந்த குழுவானது முதலமைச்சரிடம் சமர்ப்பிக்க இருக்கிறது. இந்த நிறுவனத்தை அந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த அம்மோனியா விஷவாயு கசிந்து விபத்து ஏற்பட்ட அந்த நிறுவனத்தை நிரந்தரமாக மூட இந்த குழுவினர் அறிக்கையில் பரிந்துரை செய்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.